நிலாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு கேமரா வந்து நம்ம நாட்டை சேர்ந்த கேமரா. ஆன் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா, 32 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன். வேறு மற்ற நாடுகளுக்கெல்லாம் 50 சென்டிமீட்டர் தான் ரெசல்யூஷன். அப்போ பெஸ்ட்டு ஃபோட்டோஸ் நம்மளுக்கு தான் வந்துட்டு. அது மாதிரி சந்திரயான் 3 அதான் ஆகஸ்ட் 23, 2023 தர இறங்கிச்சு. இந்த நிலாவில் தர இறங்கின நம்ம நாடு வந்து நம்ம நாடு 4ஆவது நாடு. ஆனால் நிலாவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தர இறங்கின முதல் நாடு நம்ம நாடாகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ராக்கெட்டில் செயற்கைக்கோள் அனுப்புனது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரஷ்யா அனுப்புனாங்க 1957 ஸ்புட்னிக்னு ஒரு செயற்கைக்கோள் அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு அவங்க பார்த்திங்கன்னா ஒரே விண் ஏவூர்தி ராக்கெட்டில் 37 செயற்கைக்கோள்கள் அனுப்பி சாதனை செய்திருந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லோரும் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஹோல்டர் தான் நம்ம இருக்கோம், இப்படியெல்லாம் மற்றவங்க நம்மளை பார்த்தவனும் அப்படி நம்ம மைண்ட் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சஜஷன் வந்தது, 100 செயற்கைக்கோள் அனுப்பினா நல்லாயிருக்கும் இல்லையா. அப்போ அனுப்பலாம், 100 அனுப்பலாம், பட் அது அங்கே போய் அங்கங்கெல்லாம் இடிச்சிடக்கூடாது. என்னை பார்த்தீங்கன்னா 104 செயற்கைக்கோள் ஒரே ராக்கெட்டில் நம்ம அனுப்பி சாதனை செய்திருக்கோம், வெற்றிகரமாக அனுப்பி. அது மாதிரி இந்த செயற்கைக்கோள்கள்லாம் கொண்டு மேலே போடணும்னா ராக்கெட் எந்திரம் வேணும். அப்போ இந்த ராக்கெட் எந்திரம் வந்து அதுக்கும் அந்த கார் என்ஜினுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கார் என்ஜின் என்ன செய்யுது, நம்ம வந்து ஒன்லே ஆட்களை கொண்டு போகும் ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு, இல்லை பொருட்களை கொண்டு போகும். இதே மாதிரி தான் இந்த ராக்கெட் எந்திரமும். ராக்கெட் எந்திரம் வந்து ஒன்லே ஆளை கொண்டு போகும், இல்லாட்டு செயற்கைக்கோள்களை கொண்டு போகுது. ஆனால் இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த ராக்கெட் எந்திரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இந்த நம்ம கார் இன்ஜின் வந்து மேக்ஸிமம் ஒரு 100-120 km/h ஸ்பீடில் தான் போகும். ஒரு சந்திரயான் 3 கொண்டு வெற்றிகரமாக போடணும்னா 37,000 km/h ஸ்பீடில் கொண்டு போட்டால் தான் அங்கே போகும். அப்போ அந்த மாதிரி சக்தி வாய்ந்த அவ்வளோ வெலாசிட்டி கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் வேணும். அப்போ அதில் ஒரு இது பார்த்திங்கன்னா, இந்த திரவ ஆக்சிஜன் திரவ ஹைட்ரஜனை வச்சு எரிபொருளாக பயன்படுத்தி இயங்கக்கூடிய எந்திரங்கள் தான் பெஸ்ட் என்ஜின் ராக்கெட்டில் உள்ளது. அப்போ இந்த டெக்னாலஜி வந்து உலகத்தில் 5 நாடுகள்கிட்ட இருந்து, அப்போ நம்ம 1993 அந்த டைமிலெல்லாம் நம்ம இந்த ராக்கெட்டுக்கு இந்த டெக்னாலஜி வேணும்னு இருக்கும்போது எல்லாருமே தரல. இந்த டெக்னாலஜி மறுக்கப்பட்டது. ஆக்சுவலாக ரஷ்யாக்காரங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு இது பண்ணாங்க, ஆனால் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து தராமல் ஆக்கிட்டாங்க. கிரையோஜெனிக் என்ஜின்னு சொல்லி தான் திரவ ஆக்சிஜன் திரவ ஹைட்ரஜனில் ஒர்க் பண்ணுறது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து இப்போ 3 எந்திரங்கள் செய்து நம்ம உலகத்தில் 6ல் ஒரு நாடாக இருக்கும். 3 என்ஜின் செய்ததில் ஒரு என்ஜின் மார்க் 3 ராக்கெட் இருக்குல்ல, அதான் சந்திரயான் 2 சந்திரயான் 3 கொண்டு போனது. அந்த எந்திரம் அங்கே செய்யும்போது 3 உலக சாதனை செய்திருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா 3 என்ஜினை மட்டும் செய்து சக்ஸஸ் ஆக்கி 3ஆவது என்ஜின் வந்து ராக்கெட்டில் சக்ஸஸாக கொண்டு போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சோதனை இருந்து வெற்றி அடையிறதுக்கு மற்ற நாடுகளுக்கு எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மினிமம் 34 மாதம், மினிமம். பொதுவாக 6 வருஷம் எடுக்கிறாங்க. நாங்கள் 24 மாதத்தில் செய்யணும் ஒரு டார்கெட் போட்டோம். இன்றைக்கி 28 மாதத்தில் செய்து உலகத்தில் நம்பர் 1 இருக்கும். அதே மாதிரி 5000 கிலோகிராம் எடை உள்ள திரவ ஹைட்ரஜனையும் ஒரு 28,000 கிலோகிராம் உள்ள ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு 2 டேங்கில் வச்சு ஒரு சோதனை செய்யணும். அப்போ ஹைட்ரஜன் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இருக்கும். ஹைட்ரஜன் வந்து நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது ஒரு எரிபொருள் மாதிரி எரியும். ஹேண்டில் பண்ணாட்டு எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் பாம் ஆகும். ஹைட்ரஜன் பாமாக எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா 10-15 கிலோமீட்டரில் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் போயிடும். அப்போ பொதுவாக எல்லா நாட்டிலும் என்ன செய்வாங்கன்னா அந்த இதில் சோதனை செய்துக்கணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 100 கோடியில் பைசாயை செலவழித்து அட்லீஸ்ட் 1 வருஷம் 1.5 வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க. நாங்கள் வந்து என்ஜின் செய்யும்போது அந்த மாதிரிலாம் பண்ணோம். 2வது என்ஜின் செய்யும்போது நம்மளுக்கு தான் நிறைய நாலேஜ் இருக்குது, அதில் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்லாம் செய்யலாம். அப்போ கிரண்குமார் சார் அவர் தான் சேர்மனாக இருக்கார். அப்போ நாங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தோம், இதெல்லாம் இப்படி எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் சொன்னால் ஒரு 10 மாதம் ஆகும், நிறைய பைசாவும் செலவழிக்கும் ஆகும், ஒரு 200 கோடி ரூபா செலவாகும். இது ஒன்றுமே வேண்டாம், நாங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய சிமுலேட் பண்ணி நம்ம டைரெக்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலான்ட்டு. அப்போ அவருக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாகும். யார்? கிரண்குமார் சார். அவர் வந்து கீழே வேலை செய்வங்க எல்லாருக்கு மேலேயும் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு ஆளாகும். அப்போ நாங்கள் இப்படி சொன்னோன்னே எங்களை ரொம்ப நம்பி நோ ப்ராப்ளம் கோஹெட்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்களுக்கு பயங்கரம், எப்படின்னா ஏதாவது வெடிச்சு போச்சுன்னு வச்சுக்கலாம், பெரிய இதாயிரும் இல்லையா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெற்றிகரமாக அந்த சோதனையை 34 நாட்களில் நாங்கள் முடிச்சிருக்கோம். இந்த உலகத்தில் மினிமம் டைம் எடுத்த மற்ற நாடு பார்த்திங்கன்னா 68 நாள், ஆவரேஜாக 10 மாதம் எடுத்துருக்குறாங்க.
அப்போ இந்த 34 நாளில் அதை சக்ஸஸ் ஆக்கி உலக சாதனை செய்திருக்கோம். இந்த சாதனையை இன்னொரு 50 வருஷத்து ஆனாலும் யார் யாரையும் இதை இந்த சாதனையை இது பண்ண முடியாது.